கையெல்லாம் பாத்தியா முரளி? நகை எவ்வளவு பெருசு பெருசா வளர்ந்துருக்குன்னு. நான்லாம் இப்படி இருக்கிற ஆளே கிடையாது. கரெக்டா ஷேவ் பண்ணி நகம் வெட்டி பர்ஃபெக்டா இருக்கிற ஆளு. அதானே மாமா, நீங்க தான் தவறாம நகம் வெட்டிடுவீங்களே. அந்த அளவுலயா நம்ம மனநிலை இப்ப இருக்கு முரளி? நான் நினைச்ச மாதிரி என் புள்ள கல்யாணம் நடக்கல. யார் அவன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோமோ அவளையே கல்யாணமும் பண்ணிட்டான். போதாததுக்கு முதலிரவும் நேற்று ராத்திரி நடந்து முடிஞ்சிருச்சு. மனசே சரியில்லாதப்ப உடம்ப சரியா வச்சுக்கணும்னு எப்படி தோணும் சொல்லு? அதுக்கு என்ன மாமா பண்ண முடியும்? எனக்கும் கூட தான் டிடிக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. எல்லாம் விதிப்படி நடந்துருச்சுன்னு விட்டு தொலைய வேண்டியதுதான். நீ அசால்ட்டா சொல்லுவ முரளி. என்னால அப்படி எடுத்துக்க முடியலையே. அன்னைக்கு என் கூட பிறந்த பொறப்பு ஒரு வேலைக்கார பயலை கல்யாணம் பண்ணி என் குடும்பத்தோட ரத்தத்தையே கலங்கப்படுத்திட்டான். இன்னைக்கு நான் பெத்த பையன் அந்த வேலைக்காரனோட பொண்ணையே கல்யாணமும் பண்ணி அதை இன்னும் கேவலப்படுத்திட்டான். அவ்வளவு ஏன், இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கானே அந்த கந்தசாமி கிழவன். யாரு மாமா? பவியோட தாத்தாவா? தாத்தா, பெரிய தாத்தா. அந்த ஆளெல்லாம் என் வீட்டு வேலைக்காரனை விட கீழே இருந்தான். அப்படியா பட்டவனுக்கு இன்னைக்கு என் வீட்டு டைனிங் டேபிள்ல சாப்பாடு. கால் நகத்துல இருந்து தலைமுடி வரைக்கும் அவன் தான் எனக்கு வெட்டியே விடுவான். கொடுக்கிற கூலிய வாய பொத்துக்கிட்டு வாங்கிட்டு போனவெல்லாம் இன்னைக்கு எனக்கு சம்மந்தி. கேட்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. இன்னைக்கு நானே இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு என் தலையில எழுதியிருக்கு. என்ன பாவம் பண்ணேனோ தெரியல, என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் சொல்லட்டுமா மாமா?